ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்வின்ஸ் பிளாக்ஸ் ஹப் சேனல். நம்ம எல்லாரோடைய தலைக்குள்ளையும் ஒரு யோசனை ஓடிக்கிட்டே தான் இருக்கும். எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை தீரவே மாட்டேங்குது அப்படின்னு. இது ஒருத்தருக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே இந்த சந்தேகம் இருக்கும். ஆனா என்ன, ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற பிரச்சனை அந்த மாதிரி தீராம போய்கிட்டே இருக்கும். இன்னைக்கு அந்த தலைப்பை வச்சுதான் நம்ம பார்க்க போறோம். ஏன் சில பிரச்சனைகள் நீண்ட நாட்கள் தொடர்கிறது? நாம நிறைய முயற்சி செய்யறோம், பிரார்த்தனை செய்யறோம். ஆனா சில பிரச்சனைகள் மட்டும் ஏன் வருஷக்கணக்கா தீராம தொடர்ந்து வருது? சில பேருக்கு அது பணப்பிரச்சனையா இருக்கலாம். சில பேருக்கோ குடும்ப சண்டை தொடர்ந்து வரலாம், நிறைய ஜெனரேஷன்ஸ்க்கு. சில பேருக்கோ உடல் உபாதை வருஷக்கணக்கா இருக்கலாம். சில பேருக்கோ அது மன அழுத்தமா இருக்கலாம். இன்னும் சில பேருக்கு உறவு முறிஞ்சு கூட போயிருக்கலாம். எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் ஒரே வட்டத்துக்குள்ளேயே சிக்கிக்கிட்டது மாதிரி தோணுது. இது சாபமா, கடவுள் தண்டனையா, இல்லைனா நாமே காரணமா? இந்த வீடியோல ஆன்மீக ரீதியிலும் வாழ்க்கை ரீதியிலும் ஏன் சில பிரச்சனைகள் மட்டும் நீண்ட நாளா தொடர்ந்து வருது அப்படிங்கறத பத்தி ஆழமா நம்ம புரிஞ்சுக்கலாம். பிரச்சனை என்பது வெளிப்பாடு, காரணம் ஆழத்தில் இருக்கிறது. பல பேர் நினைக்கிறது என்ன, இந்த பிரச்சனை தான் என் வாழ்க்கையை கெடுக்குது அப்படின்னு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை நினைப்பாங்க. ஆனா உண்மை என்னன்னா, அந்த பிரச்சனையே ஒரு அறிகுறி தான். அதோட வேர்கள் நமக்குள்ளேயோ இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை முறையிலேயோ இருக்கும். இதுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தர் தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு வர்றார். ஆனா பணம் வராம போகுது, அதாவது சம்பளம் கொடுக்கல அப்படின்னா அது வெறும் பண பிரச்சனை தானா? கிடையாது. பயம். அதுல அவருக்கு அந்த நபருக்கு பயம் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்பிக்கையின்மை, அதாவது அந்த கம்பெனி மேல நம்பிக்கையே இல்ல. இவங்க பணம் தருவாங்களோ மாட்டாங்களோ, இந்த growth இருக்குமோ இருக்காதோ, இந்த கம்பெனில ஆர்டர்ஸ் வருமோ வராதோ, நமக்கு அதனால சம்பளம் தருவாங்களோ மாட்டாங்களோ இப்படின்னு குழப்பிப்பாங்க. அதுக்கப்புறம் தன்னம்பிக்கை குறைவு. சரி, இங்கதான் சம்பளம் கொடுக்கல, வேற இடத்துக்கு வேலைக்கு போகலாம் இல்லையா? ஆனா இவங்களுக்கு தன் மேல நம்பிக்கையே கிடையாது. நம்ம வெளியில போனாலும் பிழைச்சுக்க முடியுன்ற நம்பிக்கை இல்லாததால அங்கேயே இருப்பாங்க. அப்புறம் பணம் பற்றின தவறான எண்ணங்கள். இந்த பணத்தாலதான் எல்லா பிரச்சனையும் அப்படின்னு பணத்தை பத்தி மட்டுமே யோசிப்பாங்க. ஆனா உள்ளார்ந்த காரணம் என்ன அப்படின்னு தெரியாத வரை, அதை சரியாகாத வரை பிரச்சனையோட வடிவம் மாறி திரும்ப திரும்ப வரும். நாம் மாற்றம் செய்யாத வரை வாழ்க்கை பாடத்தை மீண்டும் கொடுக்கும். ஆன்மீக உண்மை ஒண்ணு இருக்கு. கற்றுக்கொள்ளாத பாடம் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் வரும் அப்படின்னு. பிரச்சனைங்கிறது தண்டனை கிடையாது, பாடம். ஆனா வாழ்க்கை அதை நமக்கு எப்படி கத்துக் கொடுக்குது? ஒரே மாதிரியான குணங்கள் கொண்ட மனிதர்கள் மீண்டும் மீண்டும் வருவாங்க. ஒரே தவறு வேற சூழலில் திரும்புவது. ஒரே வேதனை வேறு காரணத்தில் தொடருவது. அதாவது நம்ம வாழ்க்கை நமக்கு கத்துக் கொடுக்கிற அனுபவத்திலேருந்து நம்ம பாடம் கத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எந்த பிரச்சனையா இருந்தாலும் சுலபமா வெளியில வரலாம். அதை விட்டுட்டு அந்த அனுபவத்தர பாடத்தை நம்மால புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னா நாம பிரச்சனையை விட்டு வெளியே வரவே முடியாது. ஏன்னா இதுக்கு காரணம் நம்முடைய பழைய சிந்தனை. நம்ம பழைய செயல்களை மாத்தல. மாற்றம் இல்லாத இடத்துல பிரச்சனைக்கு முடிவு கிடையாது. கர்ம பந்தம். சில பிரச்சனைகள் ஆழமானவை. ஆன்மீக ரீதியில நம்முடைய பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணம் ஒண்ணு இருக்கு. அதுதான் கர்மா. கர்மான்னா அது இந்த பிறவியில செய்யற செயல் மட்டும் கிடையாது. முந்தைய பிறவிகள்ல நாம செஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த செயல்களுடைய விளைவுதான். ஏன் அது நீண்ட நாள் தொடருது அப்படின்னா, கர்மா உடனடியா தீராது. அதை அனுபவிச்சு உணர்ந்து மாற்றம் வந்தால் மட்டுமே தளரும். சிலருக்கு நிறைய நம்ம கேள்வி கேட்போம் இல்லையா, நிறைய பேர் பார்த்தாக்க கெட்டவங்களா இருக்காங்க, கெடுதலான செயல்களை செய்யறாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில நல்லா இருக்காங்க. எப்படி
அப்படின்னு. ஏன்னா அவங்க முந்தைய ஜென்மங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா நல்ல செயல்களை செஞ்சிருப்பாங்க, புண்ணியம் நிறைய சேர்ந்திருக்கும், அந்த புண்ணியத்துக்கான பலனை அனுபவிக்கிறாங்க. இந்த ஜென்மத்துல அவங்க பாவ செயல்களை செய்யறாங்க. சோ முதல்ல அந்த பழைய செயல்களுக்கு உண்டான பலனை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ செய்யற செயல்களுக்கான பலனை அனுபவிக்க ஆரம்பிப்பாங்க. அதனாலதான் அவங்க நம்ம கண் முன்னாடி நல்லா இருக்காங்க. ஆனா அந்த புண்ணியம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க நல்லா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி சில பேர் பார்த்தா ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. ஒரு எறும்புக்கு கூட கெடுதல் நினைக்காதவங்களா இருப்பாங்க. ஆனா அவங்க தொடர்ந்து துன்பத்துக்கு உள்ளாயிட்டே இருப்பாங்க. இதுவும் கர்மா தான். ஏன்னா அவங்க முந்தைய பிறவிகள்ல செய்த செயல்கள், அதாவது பாவச் செயல்களுக்கு உண்டான பலன்களை இப்ப அனுபவிக்கிறாங்க. இப்ப அவங்க நல்ல விதமா இருக்காங்க இல்லையா? அதுக்கு உண்டானத பழைய கர்மா முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த புது கர்மா ஆரம்பிக்கும். அப்ப அனுபவிக்க ஆரம்பிப்பாங்க அதோடைய பலன்களை. சரி, இந்த கெட்ட கர்மா உடையறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு. பொறுமை, மனமாற்றம், தன்னலமில்லாத செயல், உண்மையான பிரார்த்தனை, இதெல்லாம் தான். கர்மாவை யாராலையும் ஜெயிக்க முடியாது. நம்ம செஞ்ச செயலை எப்படி கம்ப்யூட்டர்ல ரீடு பண்றோம், அன்டு பண்றோம்னு பண்றோமே, அந்த மாதிரி பண்ண முடியுமா என்ன? முடியாது. அதே மாதிரி டைம் மெஷின் வச்சு நான் போன ஜென்மத்துக்கு போயிட்டேன், நல்லது செஞ்சுட்டு திரும்ப வரேன்னும் வர முடியாது. நம்ம செஞ்சது செஞ்சதுதான். அந்த கர்மாவை நம்மால மாத்த முடியாது. ஆனால் மென்மையாக்க முடியும். எப்படின்னா நல்ல செயல்களே தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது அந்த கர்மா என்ன ஆகும் அப்படின்னா மென்மையாகும். நமக்கு கஷ்டம் கொடுக்கறது குறையும். பிரச்சனைக்கு தீர்வு வேண்டுமா அல்லது வலி நிறுத்தப்பட வேண்டுமா? வலிங்கிறது உடம்பு வலி மட்டும் கிடையாது. மனசுல துன்பப்பட்டோம்னா அதுவும் ஒரு வலிதான். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த வலி போகணும் அப்படிம்பாங்க. ஆனா ஏன் இந்த வலி வந்ததுன்னு யாருமே யோசிக்கிறது இல்ல. வலிய பத்தியும் தீர்வை பத்தியும் தான் நம்ம நினைக்கிறோம். ஆனா எப்படி வந்ததுங்கிறத பத்தி யோசிக்கிறது இல்ல. வலி போச்சு அப்படின்னா அது தற்காலிக நிம்மதியை தான் கொடுக்கும். நம்ம காரணத்தை கண்டுபிடிச்சு அதுக்குண்டான தீர்வை எடுத்தாதான் அது நிரந்தர தீர்வா அமையும். உதாரணத்துக்கு ஒரு கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா இன்னொரு கடனை வாங்கி இந்த முதல் கடனை அடைச்சோம் அப்படின்னா அது ஒரு தற்காலிக நிம்மதி தான். அதே மாதிரி உறவுகளுக்குள்ள சண்டை இருக்கு அப்படின்னா நம்ம பேசாம இருந்துட்டா அந்த சண்டையை மறைச்சிடலாமா? உங்களுக்கு அதுல தற்காலிக நிம்மதி தான் கிடைக்குமே தவிர நிரந்தர தீர்வு கிடைக்காது. பிரச்சனை அடங்கும் ஆனா தீராது. அதனால எப்பவுமே நாம நிரந்தர தீர்வு என்ன அப்படிங்கறத நோக்கிதான் யோசிக்க ஆரம்பிக்கணும். பிரச்சனையை எதிரியாக பார்க்கும் வரை அது விலகாது. பிரச்சனை வந்தா நாம என்ன செய்யறோம்? அதை வெறுக்கிறோம், கோபப்படுறோம், ஏன் கடவுளையே குறை சொல்றோம். ஆன்மீக உண்மை என்ன தெரியுமா? எதிர்ப்பதுதான் பிரச்சனையையே வலிமையாக்குது. பிரச்சனையை எப்படி பார்க்கணும் நாம? இந்த பிரச்சனை எதுக்காக எனக்கு வந்திருக்கு? என்னை எதுக்காக மாத்த வந்திருக்கு? என்ன கத்து கொடுக்குது? அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சோம்னா நம்முடைய மனசு மாறும். அதுக்கேத்த மாதிரி நம்முடைய செயல்களும் மாறும். செயல் மாற ஆரம்பிச்சுச்சுன்னா வாழ்க்கை திசை மாறும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா பிரச்சனை விலக ஆரம்பிக்கும். உண்மையான பிரார்த்தனை இல்லாமல் பிரச்சனை நீங்காது. நிறைய பேர் பிரார்த்தனை பண்றாங்க. ஆனா பயத்துல சில பேர் பண்ணுவாங்க. சில பேரோ கோரிக்கை வச்சு பிரார்த்தனை பண்ணுவாங்க. சில பேர் பேராசையில எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டு பிரார்த்தனை பண்ணுவாங்க. ஆனா உண்மையான பிரார்த்தனைனா என்ன? எனக்கு நல்ல புத்திய கொடு, என்னை மாத்து, எனக்கு தெளிவை கொடு, நான் எதை புரிஞ்சுக்கணும்னு சொல்லு. இந்த மாதிரி செய்யப்படுற பிரார்த்தனை இருக்கு இல்லையா, அது சூழலை மட்டும் மாத்தாது, நம்ம உள்ளத்தை மாத்தும். நம்மளோட உள்ளம் மாறுச்சு அப்படின்னா சூழல் தானாகவே மாறும். கடவுள் வந்து சூழலை மாத்த மாட்டாரு. அதுவே தானாக மாற ஆரம்பிக்கும் நம்முடைய உள்ளத்தினால். சில பிரச்சனைகள் நீண்ட நாட்கள் தொடர்வது கடவுளுடைய தண்டனை கிடையாது, சாபமும் இல்லை, துரதிர்ஷ்டமும் இல்லை. அது உயிரின் வளர்ச்சிக்கான அழைப்பு. பிரச்சனை தீரணும் அப்படின்னா அதுக்கான பதிலை நம்ம வெளியில தேடக்கூடாது, உள்ளுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வரணும். நாம மாறுற நாள்ல நம்முடைய வாழ்க்கையும் மாற ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாவே உதவியா இருந்தா
லைக் பண்ணுங்க, ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க வாழ்க்கை அனுபவத்தை மறக்காம கமெண்ட்ல பகிருங்க. அனைவருக்கும் நன்றி.